Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீஸ் நூடுல்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். Next 1 spoon oil add பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வர்றதுக்காக தான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி கொதிச்ச உடனே ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா உடைச்சு போட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணில டிப் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பதான் நல்லா பாயில் ஆகும், அதுக்காக தான். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 90% நூடுல்ஸ் குக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்து வெட்டி பாருங்க. வெட்டிடுச்சுன்னா நூடுல்ஸ் 90% குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா பூண்டு எடுத்து நான் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கேபேஜ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்க காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து 1/4 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. நம்ம ஊற்றின சாஸோட ராஸ்மெல்லாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூடுல்ஸ் எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம கொதிக்க வைக்கும்போது நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் துருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சீஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகியிருக்குன்ட்டு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சீஸியாக இருக்கிறது. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெட்சப் வந்து சூப்பர் காம்பினேஷன். அவ்வளோதான், நம்மளோட சீஸியான டேஸ்டியான சீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.